True knowledge is for everyone. It's such a beautiful feeling, belonging to the whole wide world, where the art of living. இப்போ எதுவுமே உரத்தை, அதாவது காய்கறியை வாங்கி திங்க பயமாக இருக்குது. இப்போ டிவியில் போட்டால் மாத்திரையை வாங்கி சாப்பிட பயமாக இருக்குது, டேப்லெட் வாங்கி திங்கிறதுக்கு. அது அன்றைக்கி தான் நம்ம ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி சும்மா பார்த்து அப்படி எடுத்து வாயில் போடலான்னு அப்படி தோணும் போது டிவியில் போடுறான், மாத்திரையில் வாங்கி சாப்பிடாதீங்க, அதில் போலி மாத்திரைலாம் நிறையா வருது அப்படின்னு அப்படியே கீழே போட்டுவிட்டு பார்க்கறது மாத்திரை சாப்பிட்றப்போ நிப்பாட்டி நல்லா. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, புருஷன், பொண்டாட்டி, மாமியார், மாமனார், இப்படி எல்லாருமே அவங்க தனித்தனியாக மாத்திரை பாக்கெட் வச்சுருக்காங்க. அதை இவர் எடுக்க போனால் ஐயோ அது ஏமாத்திரை, அவர் எடுக்கணும் ஐயோ அது ஏமாத்திரை, நான் எப்போ ஏமாத்திரேன் ஒன்றுன்றான் இவன். இல்லைங்க ஏமாத்திரை. இப்போ மாத்திரவே வீட்டுக்குள்ளே மாறினாவே அதே ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ அந்த மாத்திரையும் சாப்பிடக்கூடாதுன்னு டிவியில் போட்டுட்டான் ஒன்று. அடுத்த ஆமாம் ஏமாத்திரை, ஏன்னா மாத்திரை பாக்கெட் மாறிச்சுன்னா உள்ள அது ஒரு சிக்கலாகி அது ஏமாத்துற மாதிரி ஆயிடுது. உள்ளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. டாக்டருக்கே தெரியல, நிறையா போலி மாத்திரைகள் நிறையா வந்துருச்சு உள்ள அப்படின்னு போட்டு டிவியில் ப்ளாஸ் பண்ணிட்டான். இப்போ மாத்திரை சாப்பிட்றவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சா, மறுநாள் வெளியில் வடை வாங்கி திங்காதீங்க, பலகாரமெல்லாம் வாங்கி திங்காதீங்க அப்படின்னா, ரோட்டு கடையில் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்றது, ரோட்டு கடையில் தோசை வாங்கி சாப்பிட்றது, பெரிய ப்ராப்ளம், பெரிய இதாக இருக்குது. பயமாக இருக்குது. ரோட்டில் போய் ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிட பயமாக இருக்குது. ஒரு தோசையை பார்த்தா ஆசையாக இருக்குது, ஆனால் வாங்கி சாப்பிட பயமாக இருக்குது. அவன் போட்டான், டிவியில் போட்டான் வாங்கி திங்காத, வெளியிலேருந்து தோசை இட்லியை வாங்கி தின்னீங்கன்னா அது சரியில்லை. வடை வாங்கி சாப்பிடாதீங்க, பலகாரம் திங்காதீங்க. ஏன்னா 15 நாள் ஒரு மாதத்தை எண்ணெயை வச்சு சுடுறான். அதே எண்ணெயை ஊற்றி சுட்டு மறுபடியும் நைட்டு ஊற்றி கொண்டு வீட்டில் வச்சுருது. ப்ராப்பர் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, செகண்ட் ஹேண்டாக வாங்குறாங்க. ஆயில் பூரா பெரிய ஹோட்டல்ஸ் வந்து திருப்பி வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக சாமி மொத்தத்துக்கு சரியில்லை. சாமி அங்கே வந்து நீங்கள் வந்து உட்காந்தா தான் சரியாக வரும் மதுரையில். ஆமாம், இது எல்லாம் ஒரே குழப்பம், மன நிம்மதி இல்லை. பூரா அதான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, ரோட்டில் போகிறேன் பூரா கோவமாக வர்றான். எதுக்கு என்ன பேசுனா தெரியல, சம்மந்தம் இல்லாமல் கோவமாக இருக்கான். பஞ்சகர்மா கிளினிக் மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா தான் அருவாளை ஓங்குறவங்க கூட அதை சீப்பாகி பொண்டாட்டிக்கு தலை சீவ ஆரம்பிச்சுக்கலாம். இது உண்மை சாமி, சத்தியப்படி உண்மை. அந்த அருவா வந்து சீப்பாக மாறிடும். தலையை சீவுறது தலை சீவுற மாதிரி எஸ்கேப் ஆகும். To order the complete range of Art of Living products, log on to artoflivingshop.com or call our toll-free number 1800 258 8888.